ஹாய் தஞ்சாவூர் டீ லவர்ஸ். இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் எங்கே டீ குடிக்க வந்திருக்கோம்னா மகாராஜாவுக்கு தான் டீ குடிக்க வந்திருக்கோம். நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். டீ குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். வாங்க போகலாம். டீ வர லேட் ஆகிறதுனால கால் வலிக்கிறதுனால வந்து உட்காந்துட்டேன். 2 பேர் 2 டீ வாங்கிட்டோம். இது எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறோம். ஓகே, சுடுதுடா எப்பா, அந்த கப்பில் குடிக்கவே போடா. செம்ம கூட்டமாக இருக்குது கடை ஃபுல்லாக. ஏன்னா வேலை பார்க்குறவங்களே அவ்வளோ பேர் இருக்காங்க. நாங்கள் 2 பேர் தான் அதில் புதுசுன்னு நினைக்கிறேன். இல்லை நாங்கள் 2 பேரும் டீ குடிச்சு முடிச்சிட்டோம். டீ வந்து எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ரொம்ப கசக்கின மாதிரி இருந்துச்சு டீ. ஏன் கசக்குனுச்சுன்னு தெரில. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே, சக்கரை லைட்டாக ஆற்றாமல் கொடுத்துருப்பாங்க போல், அதனால என்னன்னு தெரில. ஆனால் எனக்கு சுமாராக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு டீ. ரேட்டிங் வந்து எவ்வளோ கொடுப்பேன்னா 5க்கு வந்துட்டு ஒரு 3.5 கொடுப்பேன். எனக்கு வந்து டீ வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக கசக்கின மாதிரி இருந்துச்சு தவிர மற்றபடி டீ ஓகே தான். டீயோட ரேட் வந்து 15 ரூபா. டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து ரேட்டிங் வந்து 4 கொடுப்பேன். எனக்கும் பிடிச்சிருக்கு இந்த டீ. கப்பில் மட்டும் கொடுக்குறாங்க, அதை மட்டும் மாற்றினா நல்லா இருக்கும். கப்பு நல்லா தான் கசக்குதா என்னன்னு தெரில. கப்பில் வந்து சூடாக இருக்கிறனால பிடிக்க முடியல, அது ஒரு ட்ராபேக்கு. அதுக்கு வந்து நான் 2 தான் கொடுப்பேன். வர 1000 பேத்துக்கு அது ஓகே தான். அது நியாயமான ஒரு இதுதான். கப்பில் கொடுக்குறாங்க, ஓகே. பொழப்பு என்ன வருதுங்க பையன், பொழப்பு என்ன வருது. மகாராஜா பக்கம் வந்தீங்கன்னா டீ குடிச்சு பாருங்கள். இந்த கெஃபேல நல்லாயிருக்கும். ஓகே, பாய். அப்படியே மகாராஜாக்குள்ளே இருக்கிறவங்களாம் வேலை பார்க்குறீங்களாம் குடிப்பீங்க. எப்படியும் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. ஓகே.